ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீனட் சட்னி ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டா 1 கப் வறுத்த மல்லாட்டை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், இல்லைனா மல்லாட்டை தீஞ்சிரும். இது கூட 1/2 கப் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6 காஞ்ச மிளகா ஆட் பண்ணேன். இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் கலர் மாறும், அதை பார்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் போட்டுக்கோம். இது பூண்டு ஆட் பண்ணுறதுனால பூண்டு ஃப்ளேவர் நல்லாவே வரும். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஆட் பண்ணாதீங்க, விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடருக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்சருக்கு இருந்தால் நம்ம பவுட்ரு செம்மையாக இருக்கும். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வாங்க, நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம் நம்ம பவுட்ரு. இது கூட கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்ம சட்னி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இது பேச்சுலரு, இயர்லி மார்னிங் ஒர்க் போகிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.